அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வல்லமையான அவருடைய அன்பின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக காணொளியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதை நிறைவு செய்கிற நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலிருந்து அத்தனை காரியங்களையும் நாம் முடித்து மீண்டுமாக 22வது அதிகாரத்திற்குள்ளாகவும் இன்றைக்கு அதை நாம் கவனிக்கவும் இருக்கிறோம். ஒருவேளை கடந்த வாரத்தில் 21ஆம் அதிகாரத்தினுடைய புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த வசனங்களிலே புதிய எருசலேம் என்பதை குறித்தும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அந்த புதிய எருசலேம் நகரத்தை குறித்து தான் இன்றைய நாளிலே உங்களோடு கூட 9வது வசனங்களிலிருந்து, குறிப்பாக கடந்த வாரத்தில் நான் பேசினேன் 9வது வசனத்திலிருந்து சற்றேறக்குரிய 14வது வசனம் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நான் உங்களுக்கு புதிய எருசலேமினுடைய அந்த ஆலயத்தை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவருடைய தரிசனத்திலே 12 கோத்திரங்களை குறித்தும் அந்த 12 கோத்திரங்களினுடைய நிலையினுடைய விளக்கங்களை குறித்தும் கடைசியிலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது அந்த புதிய எருசலேம் ஆலயத்திலே 12 அஸ்திபாரங்கள், அந்த 12 கோத்திரத்தின் அடிப்படையிலே 12 அஸ்திபாரங்கள் இருந்தது அந்த வாசல்களில், குறிப்பாக பரம புதிய எருசலேமினுடைய அந்த வாசல்களில் இருந்தது என்று சொல்லி கடந்த வாரத்திலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டது நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த 12 அஸ்திபாரங்கள் என்பது யோவானினுடைய தரிசனத்திலே அவன் காணும் பொழுது, அதாவது இந்த 14வது வசனத்தினுடைய நிறைவு இருக்கிறது அல்லவா, அதைத்தான் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். அதிலே இந்த நகரம், அந்த எருசலேம் என்கிற அந்த நகரத்தை குறித்து, புதிய எருசலேம் என்கிற அந்த நகரத்தை குறித்து அதில் சொல்லுகிறார். அதில் 15வது வசனத்திலே சொல்லும் பொழுது, என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே இன்றைக்கும் ஜியோகிராஃபிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் ட்ராவலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கோயம்புத்தூர்லேருந்து நம்ம முடித்து அடுத்த மாவட்டத்திற்குள்ளாக செல்லும் பொழுது அந்த மாவட்ட எல்லையை குறித்து என்ன செய்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். இதுதான் இதனுடைய எல்லை என்று சொல்லி. அதே போல இந்த எருசலேம் நகரத்தினுடைய எல்லை, பரம அல்லது புதிய எருசலேம் நகரத்தினுடைய எல்லை, அது எவ்வளவு அளவு கொண்டது என்பது முக்கியமானது. அதே சமயத்தில் அந்த நகரத்தை குறித்து இந்த பகுதியில் ஒரு பொற்கோலை அவன் பிடித்திருந்தான். அதனுடைய வாசல், அதனுடைய மதில், இவைகள் எல்லாவற்றையும் அளக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லுகிறார். அதில் அந்த நகரம் 16வது வசனத்திலே சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருங்க, அதை சொல்றார். இது ஒரு வர்ணனை.
வர்ணனைன்னு சொல்றது காட்டிலும் ஒரு அளவு குறித்து என்ன செய்யறாருங்க அந்த பகுதியில் சொல்றாரு. ஒருவேளை அதுல சொல்லும் பொழுது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு 12,000. ஆனா அதை நம்மளுடைய கணக்கின்படி கன்வெர்ட் பண்ணி நம்முடைய அளவின்படி நாம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சற்றேறக்குரிய 1400 மைல் சுற்றளவு. இந்த 1400 மைல் சுற்றளவு என்பது 1900 கிலோமீட்டருடைய அளவு. இப்ப அதான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். நான் கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய எல்லை என்பது இவ்வளவு கிலோமீட்டர்னு சொல்லி அளந்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த எருசலேம் என்கிற இந்த சதுர அளவிலே இருக்கக்கூடிய சம சதுர அளவு வாசம். அப்ப அதுல சற்றேறக்குறைய 1900 கிலோமீட்டர் நீளமும் அகலமும் இருந்தது என்பதை அந்த பகுதியிலே சொல்கிறார். அதே சமயத்துல இந்த பட்டணத்துல விசுவாசிகளுக்கு குறைவில்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பரம எருசலேம் அல்லது புதிய எருசலேமை காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நோக்கம். இந்த உலகத்தினுடைய எருசலேமை காட்டிலும் தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம எருசலேம் அல்லது அந்த புதிய எருசலேம் என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் யோவான் நற்செய்தியாளர் 14வது அதிகாரத்திலே, யோவான் நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரத்திலே இந்த நகரத்தை குறித்தும் இந்த இடங்களை குறித்தும் அந்த பகுதியில் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 2வது வசனத்திலே சொல்லுகிறார் அல்லவா, யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க முதல்லயே சொல்லிட்டார். அப்போ நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலம் என்பது இந்த எருசலேம் பட்டணம், அதாவது பரம எருசலேம் அல்லது புதிய எருசலேம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய எருசலேம் என்பது என்ன என்பதை குறித்து நான் இறுதியிலே நான் சொல்லுகிறேன். ஆனால் நம்ம பூமியிலே காண்கிற நிலையை பார்க்கிலும் அந்த நகரம் என்பது வித்தியாசமான நகரம். இந்த பூமியில இருக்கிற நகரத்தை போன்றதல்ல அந்த நகரம். அந்த நகரம் வேறு வகையில இருந்தது. நான் அதான் ஏற்கனவே நாம் எல்லாரும் நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த நகரத்திற்குள்ளாக யார் பிரவேசிப்பார்கள், அந்த நகரம் யாருக்காக தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒருவேளை பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் இந்த உலகத்துல ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன், எனக்காக ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை அங்க வச்சிருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்றார் பால். அப்போ இந்த நகரம் என்பது நம்ம எல்லாருக்குமே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்குமே இந்த நகரம் என்பது மிகவும் முக்கியமான நகரம். அதே சமயத்தில் இதனுடைய அளவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் 1400 மைல் அளவு, 1900 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். இந்த நகரம் எருசலேம் தேவாலயத்தினுடைய பழைய தேவாலயத்தினுடைய உள் முற்றத்திற்கு ஒப்பாக இருந்ததாம். இப்ப எருசலேம் ஆலயம் இப்ப இருக்கிற எருசலேம்ல இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரே ஒரு செவத்தை வச்சுட்டு தான் இன்னைக்கு யூதர்கள் மேசியாவினுடைய வருகையை வைத்து ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தலையில முட்டி முட்டி என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, மேசியாவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதலில் சாலமோன் கட்டினார் அல்லவா, அந்த ஆலயம் தான் பழமையான ஆலயம் என்பது, அதாவது பழைய யூத தேவ ஆலயம் என்று சொல்லப்படுது. அது பபிலோனிய சிறையிருப்பின் போது இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. அதையெல்லாம் நம்ம எஸ்ரால நெகேமியால நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதை திருப்பி கட்டுனாங்க, அது திருப்பி இடிக்கப்பட்டது. இன்னைக்கு அது இடிக்கப்பட்டது மாதிரி தான் இருக்கு அந்த எருசலேம் ஆலயம். இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உயிர் தெழுந்து பரத்திற்கு ஏறின ஆண்டவர் மீண்டுமாக திரும்பி வருவதற்கு முன்பதாக அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாருங்க, நம்ம அந்த பழைய ஆலயம், அந்த ஆலயத்தை போன்ற உட்புறத்தினுடைய வடிவுதான்
இந்த எருசலேம்ல இருக்குது, அதாவது புதிய எருசலேம்ல, பரம எருசலேம்ல இருக்குது அப்படிங்கிறார் இவருடைய தரிசனத்துல. நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த புதிய பூமி குறித்து சொல்லும் பொழுது, வானமும் இல்லை பூமியும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரே ஒரு இடம் மாத்திரம் இருக்கிறது, அது இந்த பரம எருசலேம். இந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்பதற்கு நமக்கு ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது நியதி. இவைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன கம்பாரிசன் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த ஆலயத்தை கட்டினார் அல்லவா, யாருங்க? சாலமோன். அப்ப கட்டும் பொழுது அந்த உள் முற்றம் என்பது, அதாவது இன்னர், அதற்குள்ளாக ஆலயம், பெரிய ஆலயம், எருசலேம் ஆலயம் ரொம்ப பெருசா கட்டினார் அவர். அதுல உள் முற்றத்தினுடைய அளவு என்ன அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறார், சாலமோனே சொல்லியிருக்கிறார். வாசிக்கட்டுமா? 1 ராஜாக்களினுடைய புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்துல என்ன செய்யறாருங்க, அதை கொடுக்கிறார். 1 ராஜாக்களினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அதை குறித்து சொல்லுகிறார். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசு பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவை என்ன செய்யறாருன்னு சொல்றார். இதுதான் உள் முற்றம் என்பது அந்த பகுதியில சொல்லுவது. இதுக்கப்புறம் நீங்க வாசிக்கும் பொழுது கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த எருசலேம், பரம எருசலேம் நகரத்திற்கு ஒரு மதில் சுவர் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு அதை சொல்றாரு. அந்த மதில் சுவரினுடைய அளவு 144 முழம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு. ஒருவேளை 144 முழம் என்பது 65 மீட்டர். இந்த 65 மீட்டர் அளவுல தான் என்ன செய்யறாருன்னு அதுல சொல்றாரு. 1400 மைல் உயரம் உள்ள ஒரு நகரத்தினுடைய மதில் சுவர் எவ்வளவுங்க? வெறும் 144 முழம் தான். இது வாசிட்டு இருக்கிறப்ப என்னுடைய மனதில் ஒரு சின்ன கேள்வி வந்தது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே நான் சீனாவை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இந்த சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல அதை கட்டியிருக்கிறாங்க அந்த சீன பெருஞ்சுவரை. அதாவது அவங்களுடைய வரலாற்று பூர்வமாக என்ன செய்திருக்கிறாங்க, அதை கட்டி, அதுக்கு ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்குது. அந்த சீன பெரும் சுவருக்கு ஒரு நிறைய ஹிஸ்டரி இருக்குதுங்க அதுக்கு. ஒருவேளை இந்த பரம எருசலேமுக்கு இத்தனை பாதுகாவலை வச்சு அவ்வளவு 1400 மைல் தூரம் உள்ள அந்த சிட்டிக்கு 144 முழம் தான் ஒரு காம்பவுண்ட் என்ன செய்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எருசலேம் நகரத்திற்கு ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வாயில் வைத்து அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வச்சிருந்தாங்க, சுற்றுச்சுவர் வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த சுற்றுச்சுவர் ரொம்ப முக்கியம். எருசலேம் பட்டணத்தை, ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு சுவர் வைத்திருந்தாங்க. அதான் அந்த எல்கையை பிரிச்சு கொடுக்கிறது. அப்ப இதுக்கு சொல்றார், அந்த பரம எருசலேமுக்கு 144 முழத்துல 1400 மைல் கொண்ட இந்த பரம எருசலேமுக்கு 144 முழம் அந்த பாதுகாவலாக என்ன செய்ய வைக்கிறார். ஆனா யோவான் இந்த தரிசனத்தை பற்றிய இதுல மானிடத்தினுடைய, அதாவது மனுஷீகத்தினுடையவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு என்ன செய்யறாருங்க, அதை விளக்குறார். அதான் ரொம்ப முக்கியம். அது ஆக்சுவலா இந்த பரம எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம், தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். அந்த இடத்துல தான் நம்முடைய இளைப்பாறுதல் இருக்க போகிறது. ஆனால் அதை நாம புரிந்து கொள்ளுதலுக்காக யோவான் ரொம்ப அழகா என்ன செய்யறாருங்க, அந்த பகுதியை விளக்கி, அந்த பகுதியில் என்ன செய்யறாருங்க விளக்கி சொல்றார். அதுல நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாரு சொல்றாரு இல்லைங்களா. அதெல்லாம் சொல்லிட்டு 17வது வசனம் மூலம் சொல்லிட்டார். 18வது வசனம் பாருங்களேன். அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருங்க அதை சொல்றாரு. ஒருவேளை அந்த 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 மதில் சுவரையே இவ்வளவு அழகா பொன்களினாலே கற்களினாலே என்ன செய்திருக்கிறாருங்க பதிக்க வச்சு அதுல வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு.
ஏற்கனவே நான் சொன்னேன், நான் 12 வாசல்கள் இந்த நகரத்திற்கு இருக்கிறது. 12 வாசல்கள். அப்ப இந்த 12 வாசல்கள் அந்த காம்பவுண்ட்ல இருக்கும். அந்த மதில்களில் சுத்திலும் 12 வாசல்கள் என்ன செய்திருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அது எங்க இருக்குதுன்னா, நீங்க அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருங்க அதுல சொல்றாரு. உண்மையாலுமே இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நகரம் இல்லைங்களா? ரொம்ப அற்புதமான நகரம். இன்னைக்கு காலையில நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் அதிர்ச்சியானேன். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா 55,000 மேல போகுது இல்லை? ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 மேல போய் இன்னைக்கு 450 ரூபாய் ஏறி இருக்குது. ஆக்சுவலா நான் ரொம்ப டெய்லி அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் இங்க என்னடானா, ஆண்டவர் நமக்காக கற்களையும் பொற்கற்களையும் வஜ்ர கற்களையும் பொன் வீதிகளையும் என்ன செய்திருக்கிறாருங்க, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறார். ஆனா இந்த உலகத்துல பார்த்து அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்து பயங்கரமா போயிட்டு இருக்குது இல்லை? கற்கள், வைரம். ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு சர்வ சாதாரணமா அவரை நம்பி விசுவாசிச்சு உண்மையான பிள்ளையாக நான் இருந்தால் அந்த பளிங்கு நகரத்திற்குள்ளாக நான் என்ன செய்வேன்? நான் உலாவுவேன், நான் அடியெடுத்துவேன். எவ்வளவு வண்டர்ஃபுல் நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்தியமான வீடு, அதுதான் அந்த பரம எருசலேம். அப்போ அதை ஆண்டவர் நமக்காக எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். 22ஆம் வசனம், அதான் அந்த பகுதியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசினேன். இந்த நகரத்துல தேவாலயம் இல்லை. நீங்க கவனிச்சீங்களா? எருசலேம் நகரத்துல, இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் நகரத்துல ஆலயம், எருசலேம் ஆலயம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு நமக்குமே அதுதான், ஆலயம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இங்க ஆலயம் இல்லையே. இந்த எருசலேமில் என்ன இல்லைங்க? ஆலயம் இல்லை, ஆலயம் காணவில்லை அந்த இடத்துல. நான் அதை வாசிக்கட்டுமா? 22ஆம் வசனம், அதிலே தேவாலயத்தை நான் என்ன செய்யல, காணவில்லை அப்படிங்கிற. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஏன் தேவ ஆலயம் அந்த இடத்துல, அதுதான் சொல்லிட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நம்ம தேவனை நேரடியாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம்ல, தேவன் தான் நமக்கு ஆலயம். இந்த இடத்துல ஆண்டவர் பிரசன்னரா இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். இந்த இடத்துல ஆண்டவர் தங்கி இருக்கிறார் என்பதுதான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலேயே நாம் இருக்கிறோம், அவரோடவே கூட இருக்கிறோம். அப்ப நமக்கு ஆலயம் வேண்டியதில்லையே, தேவையில்லையே. அதான் அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப தேவன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடம் ஆலயம். அதே சமயத்துல கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமா இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதுக்காக நம்ம கட்டுகிற ஆலயத்துல தேவன் வாசமாய் இருக்கிறது இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. என் உள்ளம், அந்த ஆலயத்திற்குள்ளாக என் உள்ளத்திலே தேவன் வாசமா இருக்கிறாரா? நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் தங்கி இருக்கிறாரா? விசுவாசிகளுடைய உள்ளம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ அடுத்த வசனம் 23ஆவது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் இந்த நகரத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் சின்ன விளக்கத்தை என்ன செய்யறார் அந்த பகுதியில கொடுக்கிறார். இந்த நகரம் கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்த ஒளியினாலே பிரகாசிக்கிறது இந்த நகரம் இல்லையா? அதுல சொல்றார் 23ஆவது வசனத்துல, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே அதற்கு விளக்கு அப்படிங்கிறார். யோவான் ரொம்ப அழகா தன்னுடைய 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அல்லவா, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் தான் நான். அப்ப அந்த ஒளி யாருங்க? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறார்.
இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதான் அந்த பகுதியில சொல்றார், அதை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க அந்த பகுதியில சொல்லுகிறார். அதே சமயத்துல இந்த பகுதியில் இன்னொரு விஷயத்தை நாம ஒரு சின்ன கம்பாரிசன் நம்ம புரிந்து கொள்ளணும். இதை மாத்திரம் இல்லை, யோவான் நற்செய்தி மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தையும் நாம் அறிந்து கொள்வது முக்கியமானது. எசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 60ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க அதை சொல்றார். அப்ப இந்த வசனத்துக்கும் அதற்கு உண்மைதானே. இந்த 23வது வசனத்திற்கும் ஏசாயால நம்ம வாசிக்க கேட்ட 60ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனமும் இணையான வசனம். அப்போ அடுத்த 24வது அந்த வசனத்தினுடைய முழு விளக்கம் இயேசு கிறிஸ்து தான் ஜீவ ஒளியாக இருக்கிறார் என்பது அதுல புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ 24வது வசனத்திற்குள்ளாக வருகிறேன். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்றார் சொல்றார். இப்ப நைட் நேரம் நம்ம வெளியில போனோம்னா நமக்கு இருள் இருக்கிறதுனால தானே வெளிச்சம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த பரம எருசலேம்ல இருள் என்பது இல்லை, இருளே கிடையாது. சூரியனும் வேண்டியதில்லை, சந்திரனும் வேண்டியதில்லை. அந்த இடத்துல கிறிஸ்து ஒளியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருள் இல்லை. இருள் என்பது பாவத்திற்கும் விரோதத்திற்கும் பகைமைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு பொருள். அப்ப இந்த இடத்துல அந்த பரம எருசலேமில் ஒளி மாத்திரமே. அதான் ரொம்ப அழகா அதுல சொல்றார், ராக்காலம் கிடையாது, அதில் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. எல்லா பக்கமும் வெளிச்சம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல வெளிச்சம் அதுல எதுவுமே கிடையாது என்பது என்ன செய்றார் சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார் பாத்தீங்களா, உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன செய்றாருங்க அதுல கொடுக்கிறார். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்படிங்கிறார். இதுல முதல்ல 2 பாகமா அதுல சொல்றாருங்க. அந்த கடைசி வாக்கியத்துல 2 பாகம் சொல்றார். தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய்மையானது. அந்த பொய்மையான நடப்பிக்கிறவைகள் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக பரம எருசலேமுக்குள்ளாக நுழைய முடியாது. அது ஏற்கனவே நம்ம நிறைய விளக்கம் பார்த்துட்டோம், யார் யார் நுழைய முடியாது, யார் யார் முடியும் அப்படின்னு. இப்ப ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கிறவங்க மாத்திரமே என்ன செய்ய முடியுங்க, அந்த பரம எருசலேமுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். அதான் நான் கடந்த அந்த ஒரு சில வாரங்களாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லைன்னா இந்த பரம எருசலேமுக்குள்ளாக புதிய எருசலேமுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, நுழைய முடியாது, அடி எடுத்து வைக்க முடியாது. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்துல இடம்பெற வேண்டும் என்பதற்கு நிறைய காரியங்களை பார்த்தோம். நாம ஆட்டுக்குட்டியானவர், அந்த மிருகங்கள், அந்த மிருகத்தினுடைய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படுகிறவர்கள், இவைகளெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் கடந்து ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டுங்க, எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது முக்கியம். அதுக்கு அடுத்த வசனத்துக்குள்ள வர்றேன். அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக நம்ம செல்லலாம். இதுல முழுமையா நான் பார்க்க முடியாது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு, ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அதுல கோடிட்டு முடிக்கிறேன். அடுத்த வாரத்துல இந்த வெளிப்படுத்தின தரிசனம் நூலை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அடுத்த வாரத்துல முடிச்சிடுவேன். சரி, இப்போ 22ஆம் அதிகாரத்துல பளிங்கை போல் செழிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு சொல்றார். இப்ப இதுல சிங்காசனம்
அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன செய்யறாருங்க அதில் சொல்றாரு. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்துல வருகிறது, புறப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருங்க அதுல சொல்றாரு. அப்ப இந்த சிங்காசனத்தில் அமருகிறவர் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புக்காக அந்த இடத்துல அமருவார். அப்போ கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்திலே உட்காருவதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். ஏன்னா நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு அந்த விதத்திலே சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நியாய தீர்ப்பினுடைய நாளிலே நம்மை குறித்து முழுமையாக அறிந்திருக்கிறவர் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் நிச்சயமாக என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றவரும் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் தானே எல்லாவற்றையும் உருவாக்கி அறிந்திருந்தவர். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு யோவானுடைய நற்செய்தி நூலிலே நான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி நூலினுடைய 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்ப இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறவரும் ஒருவர் தான், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் தான், அதுல மாற்றமில்லை. அப்போ இந்த பகுதியில் இந்த 1ஆம் வசனத்தினுடைய கடைசி, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் அப்படிங்கிறார். இதுல 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஜீவ நதி, இன்னொன்று ஜீவ விருட்சம். எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சமாரிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்டாள். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் உனக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர் அப்பவே. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல இந்த ஜீவ விருட்சம் என்கிற அந்த கனியும் ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க நல்லா கவனிச்சிங்களா, இந்த 2வது வசனத்தை, நதியின் இரு கரையிலும் 1400 மைல் கிலோமீட்டர் உள்ள அவ்வளவு தூரத்திற்கும் இந்த ஆறுகள் என்ன செய்கிறது, புரண்டோடுகிறது அந்த நகரத்தினுடைய 2 கரைகளிலும். அப்போ அதுல என்ன வருகிறது, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அப்படிங்கிற 12 விதமான கனிகள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்புமை ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், சரிங்களா? ஏதேன் என்கிற தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த ஏதேன் என்கிற தோட்டத்திலும் நதிகள் பாய்ந்தது. அந்த ஏதேன் என்கிற தோட்டத்திலும் இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் என்ன செய்திருந்தாருங்க, வைத்திருந்தார். இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடம். இங்க எத்தனை விருட்சம் இருக்குதுங்க? 12 விருட்சம் சொல்றாரு இதுல. அங்க எத்தனை விருட்சம் வச்சிருந்தாருங்க? எஸ், ஒன்று வச்சிருந்தார். ஒன்னைவே நம்ம காப்பாற்ற முடியல, அதுக்கு கீழ்ப்படியாம நம்ம மாறணும், கீழ்ப்படியாம நம்ம இருந்தோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கோம்னு பாத்தீங்களா? உண்மையாலுமே நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட ஆசீர்வாதமா நன்மையா இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கார் பாரு. என் பிள்ளை என்னோடு இருப்பான் என்பது அவருடைய விசுவாசம். ஆனா நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்ம மனசுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் நம்மை நம்புகிறார். அப்படி நம்பித்தான் அந்த தோட்டத்துக்குள்ள அவங்க 2 பேர்த்தையும் வச்சார். உலாவினார் அப்படின்னு வசனம் இருக்கு, அவங்களோட பேசினார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். சாத்தானானவன் அழிக்கப்பட்டு விட்டான் என்பதை முக்கியமா நாம் இந்த பகுதியில தெரிஞ்சுக்கணும், வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆனா அங்க சாத்தானானவன் இருக்கிறான். ஏதேன் என்கிற அந்த தோட்டத்திலே சாத்தான் இருந்தான். இது ரொம்ப முக்கியம். சரி, ஆனா இந்த ஜீவ விருட்சத்துல நம்ம கண்டுகொள்ளுகிற காரியம், அங்க
ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டதுனால மரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். பாவமும் மரணமும் ஏதேன் தோட்டத்தில். எனவேதான் தோட்டத்தை விட்டு என்ன செய்தாங்க? விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் நமக்காகவே என்ன செய்திருக்கிறாருங்க? அதை வைத்திருக்கிறார். எனவேதான் அந்த பகுதியில என்ன சொல்றாருங்க? அந்த பகுதியில சொல்றாரு பாத்தீங்களா? அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் அப்படிங்கிறார். அப்போ நம்மளுக்கு சாப்பாடு இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் மூலமாக ஒரு நல்ல கனி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறார். அந்த கனியை நம்ம அந்த இலைகளை என்ன செய்யணுமா? சாப்பிடணும் அப்படிங்கிறார். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனத்தின் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றதா ரொம்ப முக்கியமானதுங்க. நான் இதோடு கூட நான் நிறுத்த போறேன். ஆக்சுவலா சாபம் இல்லை, மரணம் இல்லை, அந்த இடத்துல துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, எந்த விதமான வியாதி இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல அந்த பரம எருசலேமில் அந்த ஜீவ விருட்சங்கள் அடங்கிய அந்த பகுதியில் அவ்வளோ பெரிய அந்த பரம எருசலேம் நகரத்துல துயரம் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, பாவம் இல்லை, எதுவுமே என்ன இல்லைங்க. அந்த இடத்துல சாபம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கலாம் தெரியுங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நம்மை ஏதேன் தோட்டத்திலே ஒரு நோக்கத்தோடு வைத்தாரோ அதை விட ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் என்ன செய்யறாருங்க? இந்த பரம எருசலேமுக்குள்ளாக நம்ம என்ன செய்யறாருங்க? ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார். இந்த பரம எருசலேமுக்காக தான் இந்த உலகத்துல இத்தனை பாடுகளும் இத்தனை கஷ்டங்களும் இவ்வளவு பெரிய அனுபவங்களையும் வைத்து ஆண்டவர் நம்மை என்ன செய்யறாருங்க? ஆயத்தப்படுத்துறாரு. அதற்கு அந்த பரம எருசலேமை காண்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். இப்ப இதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் 4ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரல வரக்கூடிய ஒரு சில வாக்கியங்கள் அவருடைய இறுதி நாட்களை அதிகமாக முன்குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள். த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் டே. அதை குறித்து நான் வருகிற வெள்ளிக்கிழமையில உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு கூட நாம் நிறைவு செய்யவிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நாம் கண்டு கொண்டதை போல ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவருடைய பெயர் பரம எருசலேமுக்குள்ளாக தேவன் நமக்காக பளிங்கு போல் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நகரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.